ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெண்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமாவோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காண்டி ஒரு பெரிய லைனே நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அறக்க பறக்க குளிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோக்கு நான்டிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி லெட்டர் வந்திருக்கும். அது ஜியா அவன் கிட்ட கொடுத்துட்டு அவனை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ அதை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவங்க கிட்ட ஹீரோவா நீங்களும் என் கூட வரணும்ன்றது என்னோட ஆசை, நான் உங்க எல்லாரையுமே நான்டிங் காலேஜில் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்றான். அதுக்கப்புறம் ஜியா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா கிளாஸ் ரூம்லயே ஹீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது படார்னு வெடிச்சிடுது. இதெல்லாம் பார்த்த ஜியா இதெல்லாம் யார் பண்றது, இனிமேட்டு கிளாஸ் ரூம்ல நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்றாரு. அத ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் தான் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோயினா அவ ஃப்ரெண்ட பார்த்து போச்சு நம்ம வச்ச ஹாட் வாட்டரும் போயிடுச்சு, இப்ப நம்ம எப்படி குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஷவர்ல ஹாட் வாட்டரை ஆஃப் பண்ணிருப்பாங்க. அதனால ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் வேற வழி இல்லாம ஐஸ் வாட்டர்லயே ஹெட் பாத் பண்றாங்க. அதனாலயே ரெண்டு பேருக்கும் செம்மையான கோல்ட் பிடிச்சிருக்கும். ஜியாங்கா ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு டேப்லெட்லாம் எடுத்து வந்து கொடுக்கறான். நம்ம ஹீரோ மட்டும் சும்மாவா ஹீரோனுக்காண்டி கஷாயம்லாம் போட்டு வந்து கொடுக்கறான். இப்ப ஹீரோவா ஜியாங் கிட்ட இப்படியே போச்சுன்னா நிலைமை ரொம்பவே மோசமா போயிடும்னு சொல்லும் போது ஜியாங்கா இத பத்தி நான் என்னோட அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வீராப்பா கிளம்பி போறான். வீராப்பா போன நம்ம ஜியாங்கா சொங்கி மாதிரியே நடந்து வரான். அவனோட ஃப்ரெண்ட்ஸா என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஜியாங்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, ஷவருக்காண்டி ஹாட் வாட்டர் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா என்னைக்கு அவர் என் பேச்ச கேட்டிருக்காரு, எதுக்குமே முடியாதுன்ட்டாருன்றான். அவர் பிடிச்ச புடியில தான் ஒத்த கால்ல நிப்பாரு. இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அதுக்கு ஹீரோவா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதை நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றான். அதுக்காண்டி ஹீரோவா மேப் எல்லாம் போட்டு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானையே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஒரு ஃப்ரெண்டு சோடா புட்டியா சிசிடிவி ரூமுக்கு போறான். அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. சட்டுன்னு அந்த சோடா புட்டியா அந்த டிஸ்பிளேயோட வயரை கட் பண்ணி விட்டுறான். அந்த ஆளா என்ன ஆச்சு திடீர்னு ஏன் இதெல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி வந்த அந்த சோடா புட்டியா பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்க அந்த கேமரா ஒர்க் ஆகல, உங்களை சி உடனடியா போய் பார்க்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். இங்க ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டா பாய்லர் ரூமோட கீயை எடுக்கிறதுக்காண்டி போறான். அங்க இருக்க ஆளா செம்மையா தூங்கிட்டு இருக்காரு. கரெக்டா இவன் கீயை எடுக்கும் போது அந்த ஆளும் முழிச்சுக்கிறாரு. அங்க வந்த சோடா புட்டியா இவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு அந்த ஆள் கிட்ட பேச்சு கொடுக்கறான். அவர்கிட்ட இந்த சோடா புட்டியா உங்ககிட்ட ஜி ஏதோ சொல்ல சொன்னாரு, ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு தான் நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த சோடா புட்டியா அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நான் மட்டும் கரெக்டான டைம்ல வரலனா இந்நேரத்துக்கு நீ மாட்டிருப்பேன்னு சொல்லும் போது அவனா எனக்கு உன்னோட ஹெல்ப் எல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஹீரோவா கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் கிட்ட ஒரு லேடி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களோட போனை எடுக்கிறதுக்காண்டி போராடிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த போனையுமே எடுத்துடுறான். அதுக்கப்புறம் என்ன பாஸ்வேர்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா போட்டு பாக்குறான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த டைம் அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அவளா கிளாஸ் ரூம்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா ஹீரோ கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்கா. இங்க அந்த லேடியா எங்கடா நம்ம போனை காணோம், ஒருவேளை உள்ள வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போனை தேடி போறாங்க. இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அவனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் ஒர்க் அவுட் ஆயிடுது. அந்த லேடியோட போன்ல ஹீரோ டைம் செட்டிங்ஸையே மாத்தி வச்சிட்டு இருக்கான். இங்க ஜியாங்கா ஜியோட ரூமுக்கு போயிட்டு மைக்ல பெல் அடிக்கிற மாதிரியே ஒரு சாங்கை பிளே பண்ணி விட்டுறான். எல்லாருமே ஷவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஜியா ரொம்பவே பரபரப்பா அவரோட ரூமுக்கு வராரு. ஜியாங்கா இவரை பார்த்துட்டு டோரை லாக் பண்ணி விட்டுறான். ஜியா இப்ப மட்டும் நீ வெளியில வரல அவனை தொலைச்சு போடுவேன் தொலைச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஒரு வழியா ஜியாங்குமே வெளியில வரான். ஜியா அவனை தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போறாரு. ஜியாங் ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்குமே செம்மையான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க 4 பேருமே டயர்ட் ஆகுற வரைக்கும் அவங்கள போட்டு நல்லாவே வறுத்தெடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யார் போட்ட பிளான்னு சொல்லும் போது ஹீரோ என்னோடதுன்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸா இதுல எங்களுக்கும் தான் பங்கு இருக்குன்றாங்க. அவங்க 4 பேருக்கும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும், ஸ்கூல் ரூல்ஸையே மாத்த பாக்குறீங்களா என்ன, ஒழுங்கா ஓடுங்கன்னு சொல்லிட்டு 4 பேரையுமே ஓட வைக்கிறாரு. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த அந்த பையன் மட்டும் ஹேண்ட்ஸமா இருந்தான்னு வச்சுக்கோவேன், அவனை நானே லவ் பண்ணிடுவேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படியே பேசி
பேசிட்டு இருக்கப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு ஜீன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் அங்க ஓடி போறாங்க. ஜீ கிட்ட ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவங்க எங்களுக்காண்டி தான் ஹெல்ப் பண்ணாங்க, நீங்க இப்பெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜீயா அவங்க பண்ணதே தப்பு, அவங்களோட தப்புக்கு நீங்க வேற சப்போர்ட் பண்றீங்களா என்னன்னு சொல்லிட்டு செம்மையா கோபப்படுறாரு. அதுக்கு ஹீரோயினா அவங்க எங்களுக்காண்டி தான் தப்பு பண்ணாங்க, சோ இந்த பனிஷ்மெண்ட்ல எங்களுக்குமே பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ஆமா இதுல எனக்குமே பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே ஓட ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு அவங்களோட ஹோல் கிளாஸுமே ஓட ஆரம்பிச்சிடுது. ஜியா ஓஹோ எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களா, எல்லாரும் ஃபாஸ்டா ஓடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் நோட் பண்றாங்க சோடா புட்டிக்கும் அவனோட ஃப்ரெண்டு கேலாங்குக்கும் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி ரெண்டு பேருமே மூஞ்சிய தூக்கி வச்சுட்டே ஓடுறாங்க. இங்க கினியோட ஸ்டாஃபா ஜி கிட்ட வந்து பேச்சு கொடுக்கறாரு. கினியோட ஸ்டாஃபா நானும் ஸ்கூல் படிக்கிறப்போ இப்படிதான் துரு துருன்னு இருப்பேன், இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு பழைய ஞாபகங்கள் தான் வருதுன்றாரு. கினியோட ஸ்டாஃபா இதோட இந்த பனிஷ்மெண்ட்டை நிறுத்திக்கலாமா, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க நம்ம கூட இருக்க போறாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சியா சரி ஓகே நான் போனதுக்கு அப்புறம் அவங்கள நிறுத்த சொல்லுங்க, அது மட்டும் இல்லாம ஷவர் டைமை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப கினியோட ஸ்டாஃபா அதை எல்லார்கிட்டயுமே சொல்லும் போது அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த சோடா புட்டியா கெலாங்க பார்க்கும் போது அவனா ரொம்பவே கோவமா அங்கேருந்து போறான். சோடா புட்டியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். சோடா புட்டியா கெலாங்க தடுக்கிறதுக்காண்டி போறான். ஆனா அவனா சோடா புட்டிக்கு ஒரு பஞ்சு வைக்க அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. செம்மையான ஃபைட் ஆயிடுது. இங்க ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போடுறாங்கன்னு சொல்லும் போது எல்லாருமே பதட்டமாகி அந்த பிளேஸுக்கு ஓடி போறாங்க. ஜியாங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்து ரெண்டு பேரும் நல்ல அண்ணன் தம்பி மாதிரி இருந்தீங்களே, இப்ப உங்களுக்குள்ள என்னடா ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கெலாங்க நாங்க ஒன்னும் அண்ணன் தம்பி கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்ம காண்டா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து ரெண்டு பேர்கிட்டயுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கெலாங்க ஹீரோ கிட்ட இந்த சோடா புட்டி நம்ம எல்லாரையுமே விட்டுட்டு ஜிங்ஸாவுக்கு போக போறானாமன்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவன் கிட்ட எப்ப போக போறேன்னு சொல்லும் போது அவன் நான் நாளைக்கே கிளம்புறேன்றான். கெலாங்க கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கோவமா போறான். அவன் பின்னாடியே சோடா புட்டியும் போகும்போது ஜியாங்கும் அவங்க பின்னாடி போறதுக்காண்டி போறான். ஆனா ஹீரோவா ஜியாங்க தடுத்து அவங்கள கொஞ்சம் தனியா விடு, அவங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கட்டும்ன்றான். அந்த சோடா புட்டியா கெலாங்க தடுக்கும் போது அவனா என்ன உனக்கு மறுபடியும் சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்கான். அதுக்கு சோடா புட்டியா நான் ஒன்னும் சண்டை போடுறதுக்காண்டி வரல, நான் மட்டும் உன்னை விட்டு போகணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்க கிட்ட கெலாங்க நீ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா இது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருப்ப, ஆனா சொல்லலன்னு சொல்லிட்டு கோபப்படுறான். அதுக்கு சோடா புட்டியா இது எல்லாமே திடீர்னு நடந்த ஒரு விஷயம் தான், என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேக்குறான். அதுக்கு கெலாங்க நீ ஒன்னும் என்கிட்ட சாரி கேட்க தேவையில்ல, உன்னோட லைஃபை நீ சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு இருக்கான். சோடா புட்டியா நான் நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்லும் போது கெலாங்க எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே கெலாங்குக்கு அந்த சோடா புட்டி கிட்ட இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கும். அதுல ஒரு ஷூவும் ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரை கெலாங்குமே ஓபன் பண்ணி படிக்கிறான். அதுல சோடா புட்டியா நான் உன்னை விட்டு இவ்ளோ சீக்கிரமா பிரிவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்றான். இப்ப கெலாங்க வேக வேகமா அந்த சோடா புட்டிய பாக்குறதுக்காண்டி ஓடி போறான். அந்த லெட்டர்ல சோடா புட்டியா சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாதான் வளர்ந்துருக்கோம், ஒன்னாதான் படிச்சிருக்கோம், ஒன்னாவே சுத்திட்டு இருந்தோன்றான். சின்ன வயசுல என்ன எல்லாருமே கேலி கிண்டல் பண்றப்போ எனக்கு துணையா இருந்தது நீ மட்டும்தான், இப்போ உன்னை விட்டு நான் போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றான். உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி எழுதியிருப்பான். இப்ப இதெல்லாம் படிச்ச கெலாங்க அவனை தேடி வேகமா ஓடி போறான். இங்க சோடா புட்டியா ஜிங்ஸாவுக்கு போறதுக்காண்டி கிளம்பி வரான். அங்க ஹீரோ ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை தேடி ஓடி வராங்க. அவனுக்கு எல்லாருமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை அவன் கிட்ட கொடுத்துட்டு அவனை ஹக் பண்ணி நாங்க உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே ஹீரோவா இது ஒண்ணு நம்ம பிரிவு கிடையாது, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நான்ஜிங் காலேஜுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த சோடா புட்டியா ஹக் பண்ணிக்கிறாங்க. சோடா புட்டியா என்ன பாக்குறதுக்காண்டி கெலாங் வரலையான்னு சொல்லி சோகமா கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் கிளம்புறப்போ கரெக்டா அங்க கெலாங் வந்து அவனை கூப்பிட ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவனை பார்த்ததுல சோடா புட்டியா ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. சோடா புட்டியை விட்டு பிரிஞ்சதுல கெலாங்க ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அத ஹீரோயினுமே பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறா. நம்ம ஹீரோயினா ஹீரோ கிட்ட சோடா புட்டி இல்லாம கெலாங் ரொம்பவே சோகமாயிட்டான்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா ஹீரோ கிட்ட நம்ம எப்பவும் ரெண்டு பேருமே ஒன்னா இருப்போமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாவே இருப்போம்னு சொல்லி ப்ராமிஸ்
பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல 2 பேருமே நான்ஜிங் காலேஜுக்கு போயிட்டு எப்பவுமே ஒன்னாவே இருப்போன்றான். அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி மண்டையாட்டிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிடுறான். அவனோட அம்மா கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கும். அவனோட அம்மாவா உனக்கு அப்ராட்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் கிடைச்சிருக்கு, அதை பார்த்து உன்னோட அப்பா ரொம்பவே சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவன் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த ஹீரோயினா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோவா ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட அப்பா கிட்ட பேசுறதுக்காண்டி போறான். அவரா உனக்கு என்ஐடில சீட் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோவா எனக்கு பிசினஸ் படிக்க வேணாம், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கலான்னு இருக்கேன்றான். அவனோட அப்பாவா நீ இப்ப வேணா பிசினஸ் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வேணா உன்னோட மேஜரை மாத்திக்கோ, எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், நான் ஃபாரின்லாம் போக விரும்பல, இங்கேயே நான்ஜிங் காலேஜ்லயே படிக்கலான்னு இருக்கேன்றான். அவனோட அப்பாவா அப்ப நீ என்ஐடிக்கு கண்டிப்பா போகலையான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவுமே ஆமாங்கிறான். அவர்கிட்ட ஹீரோவா நான்ஜிங் காலேஜே செம்மையா இருக்கும், நான் ஒரு வாட்டி போய் பார்த்திருக்கேன் அது இதுன்னு சொல்லும் போது ஆனா அவனோட அப்பாவா அவனை ஃபாரின் அனுப்புறதுலயே குறியா இருக்காரு. இப்ப ஹீரோட அப்பாவா அவன் கிட்ட ஹீரோயினும் அதே காலேஜ்ல தானே படிக்க போறா, அவளுக்காண்டி தானே நீ அந்த காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு புடிவாதமா நிக்கிறான்னு சொல்லி கேக்குறாரு. அவனோட அப்பாவா இனி இத பத்திலாம் எதுவுமே பேச வேணாம், நீ என்ஐடி காலேஜுக்கு தான் கன்ஃபார்மா போறான்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு பூராமே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தூக்கமும் வராம முழிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண போறோம்னு சொல்லி எழுதி போர்ட்ல ஒட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நான்ஜிங் காலேஜுக்கு தான் போறோம், அங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஃபன் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரா போய் போர்ட்ல ஒட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா நீ ஒட்டலையான்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான்ஜிங் காலேஜோட பேரையே எழுதி ஒட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கினே மேட்ச்ல இருந்து வந்துட்டான்னு சொல்லும் போது ஹீரோயினா வேக வேகமா கினைய பாக்குறதுக்காண்டி அவனோட பஸ் கிட்ட போறா. எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. ஆனா கினே மட்டும் பஸ்லயே உட்கார்ந்துருக்கான். அவன் கிட்ட போயிட்டு ஹீரோயின் என்னாச்சு கீழே வான்னு சொல்லி கூப்பிடுறா. கினேவா கையில வாக்கிங் ஸ்டிக்க வச்சு நொண்டி நொண்டி நடந்துட்டு வரான். அவனை பார்த்து ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல, வேகமா போய் அவனை பிடிச்சுக்கிறா. அவன் கிட்ட ஹீரோயினா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது கினேவா நான் மேட்சுக்கு போற டைம்ல கரெக்டா என்னோட கால் சுலுக்கிக்கிச்சு, என்னால கேமே ஆட முடியலன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா உன்னோட மேட்சோட ரிசல்ட்டை வச்சு தான் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம பாஸ் பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு கூட இப்ப வழி இல்லாம போயிடுச்சு அப்படின்றா. அதுக்கு கினேவா இனிமேட்டு நான் நினைச்ச காலேஜ்ல என்னால படிக்க முடியாது, ஆனா கிடைக்கிற காலேஜுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்றான். அதுக்கப்புறம் கினேவா என்னால அந்த கோல்டு மெடலை உனக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா அது பரவாயில்ல, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை பாத்துக்கோன்றா. கரெக்டா அங்க கினேவோட ஸ்டாஃப் கூப்பிட கினேவும் அங்கேருந்து கிளம்பி போறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து கினே ரொம்பவே சோகமா இருக்கான், அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காண்டி அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கொடுக்கலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அந்த சோடா புட்டி பொண்ணு அங்க வந்து ஹீரோயின் கிட்ட உனக்காண்டி யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அது யாருன்னு சொல்லி பார்க்க போறா. அங்க ஹீரோட அப்பா தான் வந்திருப்பாரு. ஹீரோயின் அவரை பார்த்து நீங்க என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவரா ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு என்ஐடி காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயினா ஹீரோ நான்ஜிங் காலேஜ்ல தான் நான் படிக்க போறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோட அப்பாவா அவனுக்கு என்ஐடி காலேஜ்ல படிக்கிறது தான் ரொம்ப பெரிய கனவு, அதுக்காண்டி அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான்றாரு. ஆனா நீங்க எல்லாருமே நான்ஜிங் காலேஜ்ல படிக்க போறது நாடி அவன் அவனோட கனவையே விட்டு கொடுத்துட்டான்றாரு. இப்பதான் ஹீரோயினுக்கே ஒன்னு ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹீரோ கிட்ட நீ எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண போறான்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ ரொம்பவே தீவிரமா யோசிச்சிருப்பான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ என் கூடயே நான்ஜிங் காலேஜுக்கு வந்துடுன்னு சொல்லி கேட்டிருப்பா. இப்ப ஹீரோயினா அதை ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோட அப்பாவா நாங்க எது பண்ணாலும் அதை ஹீரோவோட நல்லதுக்காண்டி தான் பண்ணுவோன்றாரு. நீ தான் எப்படியாச்சும் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி அவனை என்ஐடிலேயே ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோயினா என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே சோகமா அவளோட கிளாஸ் ரூமுக்கு வரா. அவளை பார்த்த ஹீரோவா கிளாஸ் ஒர்க் எதுவும் ஒழுங்கா வந்து பண்றதில்ல, ஆனா மேடமுக்கு நான்ஜிங் காலேஜுக்கு மட்டும் போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். அவன் கிட்ட ஹீரோயினா ஆமா கரெக்டா சொன்னா, எனக்கு நான்ஜிங் காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு இருக்கா. ஒன்னும் புரியாத ஹீரோவா இப்ப ஏன் நீ இவ்ளோ கடுப்பா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அங்க பாரு ஆட்டம் அந்த மாதிரி எல்லாருமே நான்ஜிங் காலேஜுக்கு தான் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு இப்ப அந்த காலேஜுக்கு போகவே வெறுப்பா இருக்குதுன்றா. அவகிட்ட ஹீரோவா அந்த காலேஜ்ல படிக்கிறது தானே உன்னோட கனவேன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஏன் வேற காலேஜே இல்லையா படிக்க, நான் எங்க போனா உனக்கு என்ன, என் பின்னாடியே வருவியா என்ன அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டி விட்டுறா. உனக்கு தான் என்ஐடில சீட் கிடைச்சிருக்குல, அப்புறம் என்ன அங்க போக வேண்டியதானு சொல்லி கோவமா கேட்கும் போது ஹீரோவா அவளை பார்த்து என்னோட அப்பா உன்கிட்ட வந்து பேசினாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா இப்ப அது பிரச்சனை கிடையாது, நீ ஒழுங்கா அந்த காலேஜுக்கே போய் படின்னு சொல்லும் போது ரெண்டு பேருக்குமே ஃபைட் ஆயிடுது. ஹீரோயின் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோவா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அப்பா கிட்ட இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த மெசேஜை டிலீட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கும் போது தான் பாக்குறான் கினேவா கால் முடியாம கூட வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கினேவா விழுகிறதுக்காண்டி போயிடுறான். ஹீரோ அவனை பார்த்துட்டு வேக வேகமா அவன் கிட்ட ஓடி போறான். அவன் கிட்ட ஹீரோவா ஏன் இப்பெல்லாம் பண்றா, உன்னோட கால் தான் இன்னும் சரியாகலையேன்னு சொல்லும் போது கினேவா அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். அவன் கிட்ட ஹீரோவா சரி ஓகே உன்னோட ஸ்கூட்டர் கீயை கொடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமே ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க. கினேவா ஹீரோ கிட்ட இப்ப நம்ம ரெண்டு பேரும் எங்க போறோம், எனக்கு கடத்திட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா உன்னை கடத்திட்டு போயிட்டு எனக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோசனம் இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஒரு லேக் கிட்ட போய் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கத பார்த்த கினேவா என்னாச்சு இவ்ளோ சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோவா கினே கிட்ட நீ ஒரு விதத்துல ரொம்பவே லக்கி, நீ எந்த காலேஜ்ல படிக்கணும் எந்த மேஜர் எடுக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட லைஃப்ல யாரும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்றான். அதை கேட்ட கினேவா என்னோட லைஃப்ல யாருமே கண்ட்ரோல் எடுத்துக்க விட மாட்டான், இது என்னோட லைஃப், நான் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைமா மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹாஸ்டலுக்கு வராங்க. அங்க ஹீரோயின் இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசாமலேயே உள்ள போயிடுறான். அத பார்த்த கினேவா என்ன ரெண்டு பேருக்கும் சண்டையான்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஆமாங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா கினே கிட்ட உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தா, ஆனா நீ ஜாலியா தான் இருக்க போல இருக்கே, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்றா. கினேவா அச்சச்சோ அப்பெல்லாம் போகாத என் கூடவே இரு அப்படின்றான். அவன் கிட்ட ஹீரோயினா நான் உனக்கு ஒரு மெடல் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாக்லேட்டால செஞ்ச ஒரு மெடலை அவனுக்காண்டி எடுத்து வந்திருப்பா. அது மட்டும் இல்ல அவன் கிட்ட எப்பவுமே நீ எனக்கு ஒரு சாம்பியன் தான் சொல்லிட்டு அதை அவனோட கழுத்துல மாட்டி விடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா சீக்கிரமே சரியாயிட்டு எனக்கு உண்மையான மெடலை கொண்டு வந்து கொடுன்னு சொல்லும் போது கினேவா கண்டிப்பா அப்படின்றான். நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல ஹீரோட ஸ்டாஃபா எல்லாருமே பெரிய காலேஜுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறீங்க, ஆனா உங்களோட ஸ்கோர்லாம் பார்த்தா ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. அந்த சோடாபுட்டி பொண்ணா செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ மார்க்ஸ் எல்லாத்திலுமே ரொம்பவே கம்மியா எடுத்திருப்பா, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோட கேங்கா எல்லாருமே ஒன்னா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஜியாங்கா லாலிபாப் வாங்கி வந்து எல்லாருக்குமே ஊட்டி விடுறான். நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ தான் இருக்கிறதுலயே ரொம்பவே கம்மியான மார்க்ஸ் எடுத்திருப்பா, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ மார்க்ஸை பார்த்த ஜியாங்கா என்னோட லக்கி நம்பரை நீ மார்க்ஸை எடுத்திருக்க பாருன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்த போராடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீங்க ரெண்டு பேருமே நான்ஜிங் காலேஜுக்கு எப்படியாச்சும் போயிடுவீங்க, எங்களை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லி ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இங்க அந்த சோடாபுட்டி பொண்ணோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அவளுமே வரா. அந்த சோடாபுட்டியோட அம்மாவா அவகிட்ட நிறைய டேப்லெட்ஸை கொடுத்து இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நீ போட்டுக்கோன்றாங்க. அவளோட அம்மாவா இதுல உனக்கு அந்த டேப்லெட் இருக்கு இந்த டேப்லெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவளா எனக்கு இந்த டேப்லெட்லாம் போட்டு செம்மையான ஹெட்டேக் தான் வருது, என்னால ஸ்டடீஸ்ல கூட ஒழுங்கா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளோட அம்மாவா அதை எதையுமே கண்டுக்காம நீ கண்டிப்பா இந்த டேப்லெட்ஸை போட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஜியாங் எழுதின ஒரு லெட்டர் கிடைக்குது. அதை எல்லாருமே உட்கார்ந்து படிக்கிறாங்க. அதுல ஜியாங்க என்னை யாரும் தேடாதீங்க, நான் உங்களை எல்லாருமே விட்டு போறேன்னு சொல்லி எழுதியிருப்பான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸா ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் இருந்திருக்கு, ஆனா அதை கூட மறைச்சிட்டு என்ன அவன் சமாதானப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எல்லாருமே ஜியாங்க தேடி காட்டுக்குள்ள போறாங்க. பேரா போய் தேடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரா போய் தேடுறாங்க. நம்ம ஹீரோவா ஹீரோயின் கிட்ட கைய பிடிச்சுக்கோன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறா. சட்டுன்னு விழ போயிடுறா. ஹீரோ அவளை தாங்கி பிடிச்சிடுறான். அப்படியே ரெண்டு பேருமே ஜியாங்க தேடி போறாங்க. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டுமே ரொம்பவே தீவிரமா அவனை தேடி போறா. நெக்ஸ்ட் நாலு பேருமே ஒன்னா மீட் பண்றாங்க. ஹீரோனோட கையில ஒரு ஷூ இருக்கு. அதை பார்த்த ஹீரோனோட ஃப்ரெண்டா இது ஜியாங்கோட ஷூ தான்னு சொல்லிட்டு செம்மையா அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா போச்சு அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. கரெக்டா அங்க ஜியாங்குமே வந்து அங்க என்ன சத்தோன்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டா அவனை போய் அழுந்துட்டே ஹக் பண்றா. ஜியாங்குக்கா என்ன திடீர்னு வந்து ஹக் பண்றா, ஒண்ணுமே
புரியலையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். ஜியாங்க அவனோட ஷூவை பார்த்துட்டு செல்ஃபி எடுக்கும் போது என்னோட ஷூ காணாம போயிடுச்சு, நல்ல காலம் நீங்க எல்லாரும் வந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டா, ஏண்டா நாங்க இங்க எல்லாருமே பீதியில இருக்கோம், உனக்கு என்னன்னா செல்ஃபி கேக்குதான்னு சொல்லிட்டு அவனை போட்டு கும்மா குத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல அவனை எல்லாருமே மாத்தி மாத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஜியாங்க அதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திட்டுங்கடா, மண்டை வெடிக்குது அப்படின்றான். அப்பதான் ஹீரோ அந்த லெட்டரை பத்தி சொல்லும் போது ஜியாங்க அட அந்த லெட்டருக்காண்டி தான் இவ்வளோ ரியாக்ட் பண்றீங்களா அப்படின்றான். அது ஒன்றும் இல்லை, இந்த காட்டுக்குள்ள ஒரு லயன் ஸ்டோன் இருக்குன்னாங்க, அது கிட்ட ப்ரே பண்ணா நம்ம ப்ரே பண்ணது எல்லாமே நடக்கும்னாங்க, அதை தேடி தான் நான் இங்க வந்தேன்றான். அதுக்கு ஹீரோவா அது இங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல, இவ்வளோ பெரிய காட்டுல அது எங்க போய் தேடுறது, சரி ஓகே லேட் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே கிளம்ப பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்டு எதையோ நோட் பண்றா, என்னன்னு பார்த்தா அதுதான் அவங்க அவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தா அந்த ஸ்டோன் லயன். அதை பார்த்த உடனே எல்லாருமே சரி ஓகே அதுகிட்ட நம்ம விஷஸ் எல்லாத்தையுமே சொல்லுவோம்னு சொல்லிட்டு லைனா நின்னு ஒவ்வொருத்தரா வந்து அதுகிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நான்ஜிங் காலேஜுக்கு போகணும்னு தான் வேண்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நான்ஜிங் காலேஜ்ல படிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறா. அதே மாதிரி ஹீரோவுமே ஏதோ ஒண்ணு வேண்டிக்கிறான். ரிட்டர்ன் வரப்போ ஹீரோயினா ஹீரோ கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோவா ஒன்னா சேர்ந்து நான்ஜிங் காலேஜ் போகணும்னு தான் வேண்டிக்கிட்டேன்றான். அதை கேட்ட ஹீரோயினா அவன் கிட்ட ஏன் நீ என்ஐடிக்கு போகலையான்னு சொல்லும் போது ஹீரோவா அவகிட்ட நான் போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா எனக்கு போக வேணாம் தான், ஆனா இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ், இதை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்றா. அவகிட்ட ஹீரோவா நான் நல்ல முடிவு பண்ணிட்டேன், நான் நான்ஜிங் காலேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறது தான் என்னோட பெரிய ஆசையே அப்படின்றான். அவன் கிட்ட ஹீரோயினா இது உன்னோட ஃபியூச்சர்னு சொல்லும் போது ஹீரோவா என்னோட ஃபியூச்சருக்காண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா உனக்கு என்ஐடில கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா அவங்க எல்லாம் நீங்க ஆயிட முடியாதுன்றான். இப்ப ஹீரோயினா என்ன பேசுறதுன்னே தெரியாம சைலண்ட் ஆயிடுறா. ஹீரோவா நான் என்னோட அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிட்டர்ன் வராங்க. பார்த்தா அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள தேடிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஜியா எல்லார்கிட்டயுமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம பசங்களை கண்டுபிடிச்சிடலான்றாரு. ஆனா எல்லா பேரண்ட்ஸுமே எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோட கேங் வந்துட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா அந்த சோடாபுட்டி பொண்ணு சூசைட் பண்றதுக்காண்டி நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அவகிட்ட ஹீரோயினா எது நடந்தாலும் நம்ம பேசிக்கலாம், தப்பான முடிவு எடுக்காதுன்னு சொல்லும் போது அந்த சோடாபுட்டி பொண்ணா இது உன்னோட வேலையே கிடையாது, உன்னோட வேலையை பாருன்னு சொல்லி திட்டி விட்டுறா. ஜியாங்க அப்படி என்னதான் உனக்கு நடந்துச்சு எங்ககிட்ட ஷேர் பண்ணு அப்படின்றான். அதுக்கு அவளா என்னோட அம்மா மாதிரி உங்க அம்மா எல்லாம் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, ஆனா எனக்கு அப்படி இல்ல, டேப்லெட்டை போடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்கன்றா. அதை கேட்டு ஜியாங்க யாரு சொன்னா உன்னோட அம்மா விட என்னோட அப்பா ரொம்பவே மோசம், எல்லா பேரண்ட்ஸுமே இப்படிதான் அப்படின்றான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா உன்னோட அம்மா மட்டும் இல்ல என்னோட அம்மாவும் இப்படிதான் பல விஷயங்களை வாங்கி அதை என்னை யூஸ் பண்ண சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்த பாக்குறா. ஜியாங்க என்னோட அப்பா தான் உலகத்திலேயே மோசமானவர்னு சொல்லிட்டு அவரை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்க. இங்க ஜியா இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரியே பாக்குறாரு. கழுவி ஊத்துறதை கேட்ட ஜியா இருடா வரேன் கொப்பம் அவனை இன்னைக்கு செத்துடான்னு சொல்லிட்டு அவனை தேடி வராரு. கேலங்க அவனோட அம்மா கிட்ட நீங்க எப்ப பாரு என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற பையன் வேணும்னு வேற கேப்பீங்கன்றான். ஆனா இப்ப நான் சொல்றேன் எனக்குமே வேற ஒரு அம்மா தான் வேணும்னு சொல்லும் போது இது எல்லாத்தையுமே அவங்களோட பேரண்ட்ஸுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஜியோட மைண்ட் வாய்ஸா இப்பதான் மனசுக்குள்ள உள்ள பாரமே குறைஞ்சிருக்குப்பா, நெக்ஸ்ட் யாருடா வந்து கழுவி ஊத்துங்க வாங்க அப்படின்ற மாதிரியே பாக்குறாரு. நெக்ஸ்ட் ஹீரோவா ரொம்பவே சோகமா அப்பா நான் நான்ஜிங் காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போது தாத்தா அதை ஒத்துக்கல, ஆனாலும் அவரை மீறி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கவும் அவர் ஒத்துக்கல, இருந்தாலும் என்னோட அம்மாவை நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்றான். உங்களோட ஆசையை தான் நீங்க எப்பவுமே செஞ்சிருக்கீங்க, ஆனா என்ன மட்டும் ஏன் என்னோட ஆசையை செய்ய விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு சோகமா கேட்டுட்டு இருக்கான். அந்த சோடாபட்டி பொண்ணு அவளோட அம்மா கிட்ட உன் மனசுக்குள்ள இருக்க ஆசை எல்லாத்தையுமே ஏமா ஏன் மேல திணிக்கிறான்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கா. நீ பண்ற டார்ச்சர்ல சில டைம் பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்துலான்னு நான் எவ்வளவு வாட்டி நினைச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு செம்மையா அழ ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் கேட்ட அந்த சோடாபட்டியோட அம்மாவா அவகிட்ட ஓடி வந்து அவகிட்ட நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேக்குறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோட அப்பாவா ஹீரோவா ஒரு மாதிரி பார்க்கும் போது ஹீரோவா பேச்சு மூச்சு இல்லாம நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின்
லைனா ஹீரோ கிட்ட போய் உன்னோட அப்பா கிட்ட பேசுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. அவனோட அப்பாவா ஹீரோ கிட்ட இப்பெல்லாம் நீ பெரிய மனுஷன் ஆயிட்டில, நாங்க சொல்றதெல்லாம் உனக்கு எதுவுமே கேட்காதுல அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோவா என்னோட டெசிஷனை நானே எடுக்க எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லும் போது ஹீரோட அப்பாவா இதுக்கெல்லாம் நீ லாஸ்ட்ல ஃபீல் பண்ணுவ அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோவா என்னானாலும் நான் பாத்துக்கிறேன், நான் நான்ஜிங் காலேஜ்ல தான் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன்றான். அவனோட அப்பாவா சரி ஓகே நீ என்ன முடிவு பண்ணிருக்கியோ அது படியே பண்ணு, லாஸ்ட்ல ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நிக்காதன்றாரு. இப்ப ஹீரோவா என்னது நான் நான்ஜிங் காலேஜ்ல படிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குஷி ஆயிடுறான். ஒரு வழியா அவனோட அப்பா பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.